ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக்கல் பார்பி தமிழ். இதுதான் ராதா சிக்கியோட வீடு. ராதா சிக்கி அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு சிக்கி, நல்லா தூங்கிட்டு இருக்க சிக்கி. ஏன் சிக்கி இப்படி பண்ற நீ? கொஞ்ச நேரம் தூங்க விடு, எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தூங்குறேன். இது பேட் மம்மி, இவங்க ரொம்ப பேட் மம்மி. எனக்கு பூவா கூட தர மாட்டேன்றாங்க. எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பசி எடுக்குது. நான் போய் கிச்சன்ல எதனா இருக்கான்னு பாக்குறேன். என்ன இருக்கு தெரியலையே, எதுலன்னா இருக்கான்னு பாக்குறேன். இதுல என்ன இருக்கு? அம்மா என்ன வச்சிருக்காங்க? இதுலயும் ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. இதுல என்ன இருக்கான்னு பாக்குறேன். இதுலயும் ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. இந்த அம்மா ரொம்ப பேட் அம்மா. ப்ளீஸ் அம்மா எழுந்துருங்கம்மா, எனக்கு பசி எடுக்குது. இவன் கொஞ்ச நேரம் நம்மள தூங்க விட மாட்டான். ஏன்டா கத்துற சிக்கி? நான் எழுந்துறதுக்குள்ள நீ கத்தி எழுப்பிடுவிய என்ன? எதுக்கு நீ உள்ள கத்திட்டு இருக்க? என்ன பசி எடுக்குது? இரு, காலையில பசி எடுத்துக்கிச்ச உனக்கு? சரி இரு, நான் உனக்கு பால் எடுத்துட்டு வரேன். பால் குடிச்சிட்டு அப்புறமா விளையாடு. அப்புறமா நான் அம்மா பிரேக்ஃபாஸ்ட் பண்றேன். வேற எதுனா என்ன தரட்டா உனக்கு? பாலதான் இப்ப காலையில எழுந்த ஒண்ணு குடிக்கணும். வேற எல்லாம் எதுவும் தர முடியாது. வேற என்னன்னு சொல்லு, தர. எதுக்கு சிக்கி இப்படி அடம் பிடிக்கிற? அப்போ சிக்கியோட அப்பா எழுந்துக்கிறாங்க. என்ன ஆச்சு ராதா? எதுக்கு சிக்கி அழுகுறான்? என்ன வேணுமா உனக்கு? பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா பால் கொடுக்கட்டுமான்னு கேட்டா பால் வேண்டாமா, வேற எதனா கொடுன்னு சொல்றான். என்னன்னு சொல்ல மாட்டேன்றான். பால் மட்டும் வேணான்னு சொல்றான். என்ன ராதா, இது கூட உனக்கு புரியலையா? அவன் என்னன்னு கேக்குறான்னு. அவன் என்ன கேக்குறான்? ஸ்நாக்ஸ் கேக்குறான். இது கூட புரியலையா உனக்கு? வீட்ல எதனா ஸ்நாக்ஸ் இருந்தா கொடுத்துடு, அவனுக்கு சாப்பிட்டுடுவான். அதுக்கப்புறமா அவனை பால் குடிக்க சொல்லு. சிக்கி, இப்ப ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் ஆச்சு சிக்கி. எதுக்கு அடம் பிடிக்கிற சிக்கி? எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். கொஞ்ச நேரம் இரு. நான் இவனுக்கு தெரியாம மறைச்சு வச்சேன். எப்படி இருந்தாலும் எடுக்க சொல்லிடுறான். இது ஒண்ணுதான் கொடுக்கணும் அவனுக்கு, ஜாஸ்தி கொடுக்க கூடாது. இவனுக்கு பயந்துக்குன்னே அங்கங்க ஒலிக்க வைக்கிறதா இருக்குது எல்லா ஸ்நாக்ஸையும். இல்லைன்னா எடுத்து மொத்தம் காலி பண்ணிடுறான். இப்போ கூட ஒண்ணு வாங்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். என்ன சிக்கி அவசரம்? நான் தான் எடுத்துட்டு வந்துட்டல, உனக்கு தானே கொடுக்க போறேன். சிக்கி, ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடு. அதுக்கப்புறமா நான் பால் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்புறமா பால் குடிச்சிட்டு தான் நான் இருக்கிற 2 சாக்லேட் தருவேன். நான் பால் எடுத்துட்டு வரேன், நீ ஃபர்ஸ்ட் அதை சாப்பிடு, ஓகேவா? சும்மா அடம் பிடிக்க கூடாது. அப்போ கயல், ஸ்ருதி அங்க வராங்க. ஸ்ருதி, நீ சிக்கிய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல? ஆமா கயல். ஏ சிக்கி, என்ன சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்க? யார் கொடுத்தாங்க உனக்கு சாக்லேட்? எனக்கு தெரியா, நான் எடுத்துக்கிட்டுமா? இல்ல இல்ல, எனக்கு வேணும். எனக்கு தான் கொடுத்தாங்க எங்க அம்மா. நான் தர மாட்டேன் யாருக்கும். கயல், ஸ்ருதி இங்க வாங்க 2 பேரும். நான் தர சாக்லேட். அவன் கிட்ட போவாதீங்க, அவன் ஏற்கனவே அழுதுட்டு இருக்காமா. சூப்பர் ஆன்ட்டி. ஆன்ட்டி நீங்க ரொம்ப குட் ஆன்ட்டி. எனக்கு சாக்லேட் வேணும் ஆன்ட்டி, தாங்க ஆன்ட்டி. Thank you so much ஆன்ட்டி, எனக்கு சாக்லேட் கொடுத்ததுக்கு. ஆன்ட்டி ரொம்ப நல்ல ஆன்ட்டி இல்ல, எனக்கு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. காலையில ஆன்ட்டி எல்லாருக்கும் சாக்லேட் தராங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஐ, நம்ம எல்லாம் சாக்லேட் சாப்பிட போறோமே.
எல்லாரும் எப்படி ஹாப்பி ஆயிட்டாங்க பாரு ராதா. டெய்லி இது மாதிரி சாக்லேட் கொடு, ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க அவங்க எல்லாமே. என்னங்க சொல்றீங்க? டெய்லியும் கொடுக்க சொல்லி சொல்றீங்க சாக்லேட் பசங்களுக்கு. அப்போ 3 பேரை சாக்லேட் சாப்பிட போறாங்க. அப்போ அர்ஜுன், கியாரா, மலர் 3 பேரும் ராதா வீட்டுக்கு வராங்க. எல்லாம் சாக்லேட் சாப்பிடுறீங்களா? எனக்கு சாக்லேட் தாங்கப்பா. டேய் குட்டி பையா, நீ என்னடா கொடுக்கறது? நானே உன் கையில இருந்து புடுங்கிப்பேன் பத்துக்கு. நீ மட்டும் எப்படி சாப்பிடலாம் சாக்லேட்? நீ சாக்லேட்ல சாப்பிடுறது கூட. ஏய் வாங்க ஓடிடலாம். மலர், கியாரா வாங்க சீக்கிரமா. வர வர அர்ஜுன், நீ ஓடு, நான் பின்னாடியே வரேன், நீ போ முன்னாடி. ஐ சாக்லேட் கிடைச்சிச்சு, ஓடிடலாம் நம்ம. ஏய் ஜாலி, நம்மளுக்கு சாக்லேட் கிடைச்சிடுச்சு. சாப்பிடுங்க எல்லாரும். எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் வந்திருக்குல்ல, எல்லாரும் சாப்பிடுங்க. பாவண்டா அர்ஜுன், அவங்க சாப்பிடணும்னு வச்சிருந்தாங்க அந்த சாக்லேட், நம்ம புடிங்கிட்டு வந்துட்டோம். ஆமா மலர், நம்ம புடிங்கிட்டு வந்தது தப்பு தானே. அவங்களுக்கு பாவம், நம்ம வேணா ஷேர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஏய் ரொம்ப ஓவரா சீன் எல்லாம் போடாதீங்க, சாப்பிடுங்க அங்க. வர வர இந்த அர்ஜுன் சேட்டை தாங்க முடியாத போச்சு. எப்படி குழந்தைங்க கிட்ட இருந்து சாக்லேட்டை புடுங்கிட்டு போறான் பாருங்க. ரொம்ப வாலாயிட்டான் இப்ப வர வர அவனை. இல்ல ராதா, அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிடு அவனை. அவன் இப்படி எல்லாம் இருக்கான்னு அவங்க அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண. நீ போய் நீயா கம்மன்னு இருக்க? சிக்கி அடம் பிடிக்காத இரு, நான் பிஸ்கெட் இருக்கு, பிஸ்கெட் எதுன்னு வந்து தரேன். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க, சரியா? ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஆமா ஆமா, ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஜாலி ஜாலி. சிக்கியோட அம்மா பிஸ்கெட் எடுத்துட்டு வராங்க. பசங்கெல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடணும். எல்லாருக்கும் நான் தரேன், யாரும் சண்டை போடக்கூடாது. சீக்கிரமா சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. இந்த பிஸ்கெட்டை ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்காதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் வேற சாப்பிடணும். சீக்கிரமா சாப்பிட்டுங்க, சரிங்களா? டேஸ்டி பிஸ்கெட். எனக்கு மட்டும் க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும், நான் க்ரீம் தான் சாப்பிடுவேன். டேஸ்டி டேஸ்டி, நல்லா இருக்கு இது சாப்பிடுறதுக்கு. டேஸ்டா இருக்கு இந்த பிஸ்கெட். ஏய் நம்ம திருப்பி போலாமா சிக்கி வீட்டுக்கு? அவங்க என்னதான் பண்றாங்கன்னு நம்ம போய் பார்த்துட்டு வரலாமே. சும்மா பண்ணலாம் நம்ம. அவங்க எதனா சாப்பிடுறதா திருப்பி அவங்க கையில இருந்து வாங்கி சாப்பிட்டுடலாம் நம்ம. நம்ம போலாம் அர்ஜுன், ஆனா அவங்க கையில இருந்து வாங்கி சாப்பிடலாம் வேண்டாம். சிக்கி பாவம்ல, அவன் சின்ன குழந்தை. திருப்பி இவங்க 3 பேரும் சிக்கி வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே க்ரீம் தானே சாப்பிட்டுருக்கீங்க. அர்ஜுன் வர மாதிரி இருக்கு. அவனை இப்ப நான் நல்லா பிராங்க் பண்ண போறேன். இப்ப பாருங்க, அவனுக்கு இருக்கு இப்போ சாக்லேட் புடுங்கிட்டு போனால. ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வரேன். இருங்க, அவனுக்கு இருக்கு இப்போ. அவன் பிராங்க் பண்ணால, அவனை விட போறது இல்ல. அவன் நான் பண்ற இதுல அவன் ஓட போறான் குடு குடுன்னு. பார்த்துட்டே இருங்க. கயலக்கா, சூப்பர் ஐடியா பண்றீங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. ஆமா ஸ்ருதி, உனக்கு புரிஞ்சிச்சுல. இப்ப நான் சிக்கிக்கு சொல்றேன். சிக்கி, இந்த பேஸ்ட் நம்ம கிரீமுக்கு பதிலா இந்த பேஸ்ட் நம்ம பிஸ்கெட்ல வச்சிடலாம். அவனுக்கு கொடுக்கல அர்ஜுனுக்கு. சூப்பர் ஐடியா அக்கா. சரி சரி, அவன் வரதுக்குள்ள நம்ம எல்லாமே போட்டுடலாம். அவன் வரட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கு. அவன் இதை சாப்பிட்டனா எழுந்து ஓடிட போறான். நம்ம சாக்லேட்டை வாங்கிட்டு ஓடிட்டான்னா அவன் இருக்கு அவனுக்கு நல்லா. கையிலக்கா, நானும் போடுற கொடுங்க இன்னொரு பிஸ்கெட்டுக்கு. இந்த போடு ஸ்ருதி, நீ போடு இன்னொரு பிஸ்கெட்டுக்கு. இப்படி போட்டு அவனை நல்லா ஏமாத்த போறோம். நல்லா ஏமாற போறான் அவன். இது ஒரு பிராங்க் ஆயிடுச்சு அவனுக்கு. அவன் இது கிரீம்னு நினைப்பான், ஆனா இது பேஸ்ட். அவனுக்கு நல்லா மாட்ட போறான். சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து எல்லா பிஸ்கெட் மேல மூடிடலாம். அவன் சீக்கிரமா வந்துருவான். இப்போ அவன் வந்துட்டானா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ வருவான், அவன் கண்டிப்பா வருவான். ஸ்ருதி, நீ வேணா பாரு, அவன் வராத இருக்க மாட்டான். அவன் நம்ம வெறுப்பேற்றத்துக்குன்னே வர போறான். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்க? பிஸ்கெட் சாப்பிடுறீங்க போல இருக்கு. ஆமா அர்ஜுன், வா நீ கூட சாப்பிடு. இந்த எடுத்துக்கோ நீ கூட. ஏய் ரொம்ப தேங்க்ஸ்பா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பிஸ்கெட்டு. நான் ரொம்ப சாப்பிடுவேன் இந்த பிஸ்கெட்டு. கையில் நீ இந்த பிஸ்கெட் கூட நான் சாப்பிட்டு பாக்குறேன். ஸ்ருதி, நானும் வந்து சாப்பிட்டு பாக்குறேன். சிக்கி, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு வழியா எப்படியோ வாங்கிட்டோம், சாப்பிட்டு பார்க்கலாம். என்ன இது?
சீ ஏய் இது கிரீம் இல்ல வேற எதுவும் இது நல்லாவே இல்ல பேஸ்ட் மாதிரி தெரியுது. ஏய் இந்த பசங்க ரொம்ப நம்மள ஏமாத்திட்டாங்கப்பா. ஐயா ஆமாடா. சீ ரொம்பவே வேர்ஸ்டா இருக்கு. பேஸ்ட் தாண்டா போட்டிருக்காங்க அர்ஜுன். நல்லா நம்மள பிராங்க் பண்ணிருக்காங்க. ஏன் அர்ஜுன், நீ சாக்லேட் எடுத்துன்னு போனல, அதனாலதான் நம்மள இப்படி பண்ணிட்டாங்க அவங்க. போடா, உன்னாலதான் எல்லாமே. அர்ஜுனுக்கு நல்லா இதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.